சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்துகிறோம். திருத்துவ தேவன் மூவரில் ஒருவராயிருக்கிறீரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாடலும் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுவே. தேவனின் வீட்டிலே தங்கி மகிழ்வே. அனுதினமும் உம்மை துதித்து பாடுவே. தேவனின் வீட்டிலே தங்கி மகிழ்வே. அனுதினமும் உம்மை துதித்து பாடுவே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுவே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுவே. பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்பவரே, கல்விமானின் நாவை எனக்கு தந்தவரே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தவரே, கல்விமானின் நாவை எனக்கு தந்தவரே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுவே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். அனுதினமும் உம்மை பாடி மகிழ்வேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். அனுதினமும் உம்மை பாடி மகிழ்வேன். இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுவே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுவே. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுபவரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுபவரே. தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுபவரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுபவரே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுவே. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுவே. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர் நாமத்தை சொல்லும்போது பிசாசான வெட்கப்பட்டு ஓடி போவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரே நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது அவர் சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே துயரத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறியாமல் இருந்தோம், நாங்கள் கூட அறியாமல் இருந்தோம் அப்பா. எங்களை தேடி வந்து மீட்ட தெய்வன். அப்படியாக இந்த வேளையிலும் கூட அநேக பிள்ளைகள் மன கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே இயேசுவின் நாம வல்லமையா அப்பா மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஆசீர்வாதம் அப்பா பிள்ளைகளோடு தங்கி இருக்கும்படியாக அந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த அப்பா இந்த 2025 ஆண்டுக்குள்ள அழைத்து வந்த தேவன் ஆண்டவரே ஒரு குறையும் இல்லாதபடி நிறைவாக்கி எல்லாத்தையும் குறைவெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நிறைவாக்கி எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு நேரம், நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நல்ல நேரம்
நல்ல நேரம் வேறு எந்த நேரமும் இல்லை. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் எல்லாம் நல்ல நேரம். அல்லேலூயா. ஏசப்பாவோட எவ்வளோ நேரம் நம்ம உறவாடுகிறோமோ, அவரோட ஐக்கியமாக இருக்கிறோமோ, அந்த நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது சங்கீத புத்தகத்தில் 76:7 வசனம், நீரே பயங்கரமானவர், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஆண்டவரை போல ஒரு பயங்கரமான தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. அதான் அவர் சொல்றார், நீரே பயங்கரமானவர். தாவீது சொல்லுகிறான், டேவிட் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீரே பயங்கரமான. அப்படின்னா அவர் தான், அவருக்கு மேலே யாருமே இல்லை. அல்லேலூயா. நான் அப்படின்னு சொல்லணும்னா அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். எந்த மனுஷனும் நான் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய துணையும் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நானும் தனியாக போய் காட்டில் தான் வாழணும். அல்லேலூயா. ஒருத்தர் ஒத்தாசை இல்லாமல் வரணும். அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நல்லது, அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணால் தான் வாழ்க்கை. தனியாக நான் ஒண்டி வாழ நான்னாக்கா ஒன்றுமே முடியாது. ஆனால் அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது வேற யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரே தெய்வம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எத்தனையோ மதம் இருக்குது, எத்தனையோ மதம் இருக்குது. எல்லா மதத்திலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஒரு மதத்தில் குறிப்பிட்ட எத்தனையோ தெய்வம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மதம்னு எடுத்துங்களேன், அந்த மதத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவம் அப்படின்றதுல தெய்வம்னு எடுத்தீங்கன்னா ஒரே தெய்வம். நீரே. அவர் பயங்கரமானவர். அவருடைய கோபம் ஓடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு கேட்கப்படும். அல்லேலூயா. என்னன்னாக்கா விஷயம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அவங்க மத்தியிலன்னு சொன்னால், நம்ம வணங்குறது யாராக இருக்கணும்னா, நம்மளை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனவரை நம்ம வணங்கணும். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனவரை நம்ம வணங்கணும். தாய் தகப்பனை மதிக்கலாம். ஆனால் தாய் தகப்பனை என்னவா செய்யக்கூடாது? தெய்வமாக வணங்கக்கூடாது. அல்லேலூயா. தாய் தகப்பனை கனமன்னு சொல்லு வசனம். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணினா உன் ஆயுசு நாட்கள் கூடுன்றார் ஆண்டவர். நீ நல்ல நீடித்த ஆயுளாக இருக்கணும்னா தாய் தகப்பன் மனம் கோணாமல் அவங்கள கனமுள்ள பாத்திரம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போதுன்றார். அதுக்கு நான் அவங்கள தெய்வம் வணங்க. ஏன்னா அந்த தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்குறது அது ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் தெய்வமாக வணங்கணும். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ரோமர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை மனுஷன் என்ன செய்யறான்னா பொய்யாக மாற்றான். உண்மையை பொய்யா மாற்றுறான். உண்மை இதுதான். ஆனால் அந்த உண்மையை பொய்யா மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் படைத்தவரை தொழுது கொண்டு அவரை வழிபடாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார். படைப்பை வணங்குறாங்க. அல்லேலூயா. படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விட்டுட்டு படைப்பை வணங்குறாங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமே. வேற யாருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடாது, யாரையும் துதிக்கக்கூடாது, யாரையும் ஆராதிக்கக்கூடாது, யாரையும் மகிமைப்படுத்தவும் கூடாது. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. ஏன் கேட்டிங்கன்னா படைப்பெல்லாம் அவரை துதிக்குது பாருங்க. மனுஷன் பாருங்க செய்கிற தவிர மனுஷன் ஒருத்தன் தான் படைத்தவரை ஆராதிக்க மாட்டான். ஆனால் படைக்கப்பட்ட அனைத்தும் கர்த்தரை துதிக்குது. உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பும் மனுஷருக்காக படைச்சாரு. ஆனால் அந்த படைப்பு கர்த்தரை தொழுதுக்குது. யாருக்காக படைச்சாரோ அவன் என்ன பண்ணுறான்னா படைப்பை தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 பார்த்தீங்கன்னா அவர் எதெல்லாம் படைச்சார் பாருங்க. அப்போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும்
வானத்தில் எத்தனையோ படைச்சு வச்சிருக்கிறார். என்ன படைச்சுக்கிறாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்னும் அநேக கிரகங்கள்லாம் இருக்குது. அல்லையா? இதெல்லாம் வானத்தில் படைச்சாராம், சிருஷ்டித்தாராம். பூமியில் படைச்சிருக்கிறார். பூமியில் என்ன இருக்குது? உயிர் வாழ் ஜனங்கள் இருக்குது, தாவர வகைகள் இருக்கிறது, மலை குன்றுகள் எல்லாம் இருக்குது, கடல் ஏரிகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் படைச்சவரும் அவர் தான். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, அப்போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள், பூமி கீழே நிறைய உயிர் வாழ் ஜனங்கள் இருக்குது. இவை யாவும் என்ன செய்தான், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் கடல்ல இருக்கிறவைகளும் அவற்றில் உள்ள வஸ்துக்கள் யார், அதில் இருக்கிற மீன் எல்லாமே ஒரு அல்ல தெரியல. அல்லையா? எல்லாம் யாவும் எப்படி ஆண்டவர் துதிக்கிறது பாருங்க. சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும், அவர் வானத்தில் என்ன செய்யறாராம், அவர் சிங்காசத்தில் அமர்ந்திருக்க ராஜாதி ராஜன், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர், வானத்தில் இருக்கிற பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர், பூமியில் இருக்கிற அத்தனை உயிர் ஜீவனுக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர், பூமிக்கு அடியில் இருக்கிற உயிர் ஜீவனுக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர், அல்லையா? உணவு கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அல்லையா? சிங்காசனம் விட்டிருக்கிறாராம். விட்டிருந்து அவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும், ஏசப்பாவுக்கும், அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இருக்கிறாரு ஏசப்பா, அவருக்கும் ஸ்தோத்திரமும், முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்துது. எது? வானம் பூமி எல்லாம் கனம் செலுத்துது, மதிப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் மகிமைப்படுத்துது. அப்புறம் வல்லமையினால சதாகாலம் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இல்லையா? இவ்வளோ பேரை துதிக்கிறாங்க. யார? படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அல்லையா? பாருங்க, 4வது மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்து. இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாரும் அந்தகார இருளில் இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அல்லையா? வியாதி, கடன் பிரச்சனை, இப்படி மரண இருளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சமூகம், அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்தில் நாம் முறையிடும் போது, நாம் விண்ணப்பத்தை வைக்கும் போது, அல்லையா? மனு கொடுக்கும்போது, விண்ணப்பம்னா மனு, ஒரு அதிகாரி வந்தால் எப்படி மனு கொடுக்குறோமோ அதை போல ஏசப்பா கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கிற மனுவை கருத்தா தெரிவிங்கன்ற. அல்லையா? நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை வேண்டுதலோடு கூட ஜெபத்தின் மூலமாக, ஸ்தோத்திரத்தின் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துன்ற. அப்போ ஒளியான தேவன் யாருங்க? அவர் தான். பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன கொடுத்தது? வெளிச்சத்தை கொடுத்துருக்குதுங்க. அவர் தாங்க ஒளியான தேவன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்றார். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா புத்தகம் 2வது அதிகாரத்தில் 29-30 வாசிக்கிறேன் கேளுங்க. சிமியோன் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பிறந்த அந்த இயேசப்பாவை அவங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக, 8ஆம் நாள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வராங்க. யார்? மரியாளும் மரியாளுடைய புருஷனும். ஏசப்பாவுடைய தகப்பன் இல்லை, மரியாளுடைய புருஷன், வளர்ப்பு தகப்பன். அவர் என்ன செய்யறாரு? 2 பேரும் அந்த குழந்தைய எடுத்துன்னு எங்க வராங்க? தேவாலயத்துக்கு வராங்க. அங்க சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அந்த குழந்தை கைகளை ஏந்தி கொண்டு அவன் சொல்கிற தீர்க்கதரிசன வார்த்தையை கேளுங்க. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்கிறேன். ஏசப்பா நமக்கு எப்படி இருக்கிறாராம் தெரியுமா உங்களுக்கு? புறஜாதிகள்லாம் தேவனை அறியாத ஜனங்கள். 2 ஜாதி தான், மனுஷர் ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இன்னொரு வகை என்னன்னாக்கா தேவனை அறிந்த ஜாதி, தேவனை அறியாத ஜாதி. அல்லையா? தேவனை அறியாத ஜாதிக்கு அவர் எப்படிக்கிறாராம்? வெளிச்சமா இருக்கிறாராம். அவரை தேவனை அறிந்த அவருடைய ஜனங்களாகி இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையா இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறாரு. இருந்து உங்க மூலமா மற்றவங்களுக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உனக்குள்ள ஒளி வந்ததுன்றார். தேவனுடைய மகிமை உண்மை உதித்ததுன்றார். அப்போ அந்த உதிப்பை நம்ம எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கணுங்க. நம்ம மூலியம் தான் எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வரணும்,
ஒளி வரும். ஒளினாக்க வெளிச்சத்தை பார்க்க போகக்கூடாது, வாழ்க்கையில ஒளி இருக்கணும். அந்த காரில் இல்லை, வெளிச்சத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்படத்துக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் நீங்க இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி, அதை யார் நேசிக்கிறாங்களோ, யார் அதை அறிகிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கோடான கொடி நன்றி ராஜா, உம் நாமம் மகிமைப்படட்டும். நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுகிறதே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். பரிசுத்தாவின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.